பொதுவா நம்ம ஒரு கேக்குக்கு டிசைன் பண்ண ஆரம்பிக்கும்போது, நம்ம மனசுல ஒரு டிசைன் வச்சிருப்போம். இல்லன்னா நம்ம வந்து நெட்ல இருந்து ஒரு கேக் இமேஜ ரெஃபரன்ஸா எடுத்து வச்சிருப்போம். ஆனா ரிசல்ட் என்ன தெரியுமா வரும்? நம்ம நெனச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வரும். இருந்தா கூட அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கேக்கு கூட அப்படிதாங்க. நான் வந்து இது கிளேஸ் ரெடி பண்ணி எடுத்துட்டு, ட்ரிப்பிங் மாரி எடுத்துட்டு, பாதி வந்து கிளேஸ் ஒர்க் குடுத்துட்டு, டாட்டா போட்டு எடுத்துக்கிட்டேன். அப்புறமா ஹார்ட் ஷேப்ல மோல்டு வேற நம்ம ரீசென்ட்டா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அத ட்ரை பண்ணாம இருப்போமா, அதுல வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுல பாதி வந்து எனக்கு உடைஞ்சு தான் வந்துச்சு. 2டே 2 ஹார்ட் மட்டும் தான் உடையாம வந்துச்சு. ஹார்ட் எல்லாத்தையும் கிளேஸ்ல பிளேஸ் பண்ணிட்டு, இன்னொரு சைடு வந்து ஹேப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு, கேர்ள் பேபியோட நேம எழுதி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஹார்ட்டின் ஷேப்ல சின்னதா போட்டு எடுத்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கேக்குக்கு நான் ஸ்ப்ரிங்கிள்ஸே தூவலன்னா பார்த்துக்கோங்களேன். கேக்கோட பாட்டம்லயும் சின்ன ஃப்ளவர் டிசைன் மாரி போட்டு எடுத்துக்கிட்டேன். கேக்கோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு. இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.